இப்போ ஷேர் மார்க்கெட், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ கடன் வாங்குவோம், இல்லை உங்களோட பணம் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 1 lakh தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், என் கம்பெனியோட வளர்ச்சி, கம்பெனியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு ஷேர் வந்து 10 ரூபான்னு விலை வைக்கிறேன். அப்போ எவ்வளோ ஷேர் விற்றா எனக்கு 1 lakh கிடைக்கும்? 10,000 ஷேர்ஸ். இப்போ இதுதான் வந்து ஷேர்ஸ். இப்போ காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னா, முதல்ல எவ்வளோ ஷேர்ஸ் தேவைன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பண்ணி கட்டணும். அவங்க உங்களுக்கு வேறு இப்போ எப்படி காலேஜில் சீட்டு கொடுத்தா நீங்கள் படிக்கலாமோ, அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணால் நீங்கள் அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து பணம் கட்டணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து விற்கிறதுக்கு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு 8,000 ஷேர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னா, வேறு வழி இல்லை, நமக்கு அந்த பணம் தான் கிடைக்கும். அதுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதே நீங்கள் வந்து 1 lakh ஷேர்ஸ் விற்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் வந்து 1,50,000 2 lakh ஷேர்ஸ் அப்ளிகேஷன் வருதுன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். நிறைய பேர் போட்டி போட்டு வராங்க. இப்போ சில காலேஜஸ்லலாம் வந்து ஒரு கிளாஸ் ரூமுக்கு 70னா 1000 அப்ளிகேஷன் வரும். அது மாதிரி புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுதான் பேஸ். சில சமயம் வந்து இப்போ உங்களுக்கு கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன தான் பண்ணி உங்களால் ஷேர்ஸ் விற்க முடியல அப்படின்னா, நீங்கள் கம்மி விலைக்கு விற்பீங்க. அது வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பீங்க. 10 ரூபா ஷேரை 9 ரூபா 8 ரூபான்னு கொடுக்குறது. யூஸ்வலாக இந்த டிஸ்கவுண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் கொடுப்பாங்கன்னா, 2வது இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட் போது தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில சமயம் இப்போ உங்கள் கம்பெனி ஷேர்ஸ்க்கு பயங்கரமாக போட்டி இருக்குன்னா, ப்ரீமியம், அதாவது எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்பாங்க. 10 ரூபா ஷேரை 12 ரூபா 15 ரூபான்னு. இந்த எக்ஸ்ட்ரா பைசா எப்போ கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, அகைன் அது அலாட்மெண்ட்டில் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷேரோட விலை 10 ரூபான்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போது ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ கட்டுவீங்க. அடுத்த கொஞ்சம் பணம் அலாட்மெண்ட் போது மீதி இருக்கிற பாக்கி பணத்தை நீங்கள் 1 காலோ 2 காலோ அது கம்பெனி டிசைட் பண்ணிக்கும். இந்த மாதிரி பிரித்து வாங்கிப்பாங்க உங்ககிட்டேருந்து. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டுறப்பவும் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ பணம் கட்டுறீங்க இல்லையா, ஐ மீன் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணம் வருது இல்லையா, ரிசீவ் பண்ணுறோம்ல ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதுக்கு ஒரு பேங்க் என்ட்ரி போடணும், பணம் வருதுன்னு. வந்த பணத்தை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேபிட்டலுக்காக தானே பணம் கலெக்ட் பண்ணுறீங்க, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேஜ் மட்டும் முதல்ல என்ன பண்ணுவோன்னா, பணம் வந்துடும் எல்லோரும் அப்ளை பண்ணும்போதே. அதனால் முதல்ல வந்து பணம் வர என்ட்ரி, அப்புறம் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி போடுவீங்க. அடுத்தடுத்த இன்ஸ்டால்மெண்ட் போதெல்லாம் நம்ம முதல்ல வந்து பணத்தை வந்து கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நோட்டீஸ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் கட்டுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து ரிசீவிங் என்ட்ரி வரும். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் வந்தது 8,000 ஷேர்ஸ்க்கு தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் 8,000 தான் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போது 2 ரூபாயா, அப்ளை பண்ணும்போதே பணம் கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஏன் டெபிட் பண்ணுறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோல்டன் ரூல்ஸ். பணம் இப்போ வருது அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கரெக்டாக பணம் உள்ளே வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஏதாவது வருமானம் வந்ததுன்னா கிரெடிட் பண்ணணும்ல, கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இப்போ இந்த வந்த பணத்தை நான் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ்லேயே போட்டிருப்பீங்க, கேபிட்டலுங்கிறது கிரெடிட் இன் நேச்சர். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். என்ன பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 16,000. இப்போ அடுத்தது 2வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இனிமேல் வந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். நோட்டீஸ் அனுப்புவீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பணம் தருவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ? 8,000 ஷேர்ஸ் இன்ட்டு 4 rupees-ஆ? ஸோ 32,000. இப்போ அடுத்தது அதே மாதிரி ஃபஸ்ட் கால் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ஷேர் ஃபர் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ பணம் வருது இல்லையா, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். அதே மாதிரி ஃபைனல் கால், ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். பணம் வருது இல்லை, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது அதிக விலைக்கு விற்றா எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் லிமிடெட் இஷ்யூ 2 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each at 12 per share. 10 ரூபா ஷேரை 12 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2 rupees. அந்த எக்ஸ்ட்ரா 2 rupeesக்கு பேர் தான் ப்ரீமியம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் போது 2 ரூபா, அலாட்மெண்ட் போது மொத்தம் 5 ரூபான்னு இருக்காங்க. அதாவது அந்த எக்ஸ்ட்ரா வாங்குகிற பைசாவையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து 2 ரூபான்னா அப்போ அலாட்மெண்ட் ஆக்சுவலாக 3 ரூபா.
ஸோ 3 ரூபா ப்ளஸ் 2 ரூபா 5 ரூபா. ஃபஸ்ட் கால் 3 ரூபா அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 ரூபா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அப்ளிகேஷன் மக்கள்கிட்டேருந்து வரும் இல்லையா, பணத்தை கட்டிடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் 2 lakh into 2 rupees 4 lakh. வந்த பணத்தை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 4 lakh. இப்போ அலாட்மெண்ட் போது பார்க்குறேன், எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பைசா வரும். ஓகேவா? ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 10 lakh டு ஷேர் கேபிட்டல். ஏன்னு சொல்கிறேன், கேபிட்டலுக்கு 6 lakh தான் போகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குகிற பைசாவை நீங்கள் தனியாக பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுப்பீங்க. பின்னாடி ஏதாவது தேவைப்பட்டால் அதை எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் இல்லை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நீங்கள் எப்படி வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 lakh into 2 rupees தானே எக்ஸ்ட்ரா. ஸோ 4 lakh 6 lakh மட்டும்தான் நான் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்திருக்கும், 6 lakh + 4 lakh 10 lakh வந்திருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 10 lakh. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கால் மணி. ஃபஸ்ட் கால் எவ்வளோ, 3 ரூபா. ஸோ ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் 2 lakh into 3 6 lakh டு ஷேர் கேபிட்டல் 6 lakh. அடுத்தது பேங்க் என்ட்ரி, பணம் வருது இல்லையா. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 6 lakh டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் 6 lakh. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கால், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ரூபா. ஸோ டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 2 lakh into 2 4 lakh டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 4 lakh. பணம் வருது இல்லையா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 4 lakh டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 4 lakh.